ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவர் ரட்சகரும் தெய்வமாக யாஷுவா மேசியா நாமத்தினாலே யாவே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பக்கம் 294. 9, 10 ரெண்டுமே வாசிங்க. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடைசி நிருபம் இது. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாகிரதைப்படு தீமோத்தேயுக்கு எழுதுறார். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். 3 பேருங்க பாக்குறோம். தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றார், இவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா இவர் ரோமாபுரியில சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற டயத்துல இந்த நிருபத்தை எழுதுறார். தீமோத்தேயு எங்க இருக்கிறார் பார்த்தா எபேசு பட்டணத்துல இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 285. நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. வாசிச்சா இந்த காரியம் எல்லாம் தெரியும். பவுலுடைய நிருபங்களும் பவுலுடைய காரியங்களும் பவுலுடைய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கணும். அது தவிர பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப பவுல் தீமோத்தேயு பத்தி சொல்றப்ப எப்படி சொல்ற, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அங்கே தீமோத்தேயு பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. பக்கம் 272. மற்றவர்கள் எல்லாரும் மேசியா யாஸ்வாவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். யார் இந்த மற்றவர்களான்னு பாக்குறப்ப நீங்க 19ஆவதுல பாருங்க. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய யாஸ்வா மேசியாவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் மேசியா யாஸ்வாவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயு பத்தி அவ்வளவு ஒரு க்ளோஸா இருந்தவர். ஒன்னு தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அங்க அவரை பத்தி என்ன எழுதுறாரு பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 285. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. போறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பக்கம் 291. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. அங்க எப்படி உத்தம குமாரன், இங்க பிரியமுள்ள குமாரன்.
உத்தமமா இருக்கிறனால தான் பிரியமா இருக்கிறாப்புல. அப்ப இப்படிப்பட்ட தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா எடுத்து வரும்படி ஜாகிரதைப்படு. பிரிசன்ல இருக்கிறார், ஜெயில இருக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை இவரை சிறையில வச்சாங்க. அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் சிறையில வைக்கிறாங்க. முதல்ல ஒரு தடவை சிறையில வச்சது எப்பன்னா, முதல்ல எப்ப வச்சாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள்ல. எங்க? ரோமாபுரியில. ரோமாபுரியில, கரெக்ட். ரோமாபுரிக்கு முன்னாலே இங்கே வச்சுட்டாங்க. இங்க வச்சுட்டு இங்கே தான் அப்போ 23 இருந்து ஆரம்பிக்கிறது இந்த காரியம். ஆலோசனை சங்கத்தை கூட்டி அங்கே ஆரம்பிக்கிறது. 24 பாத்தீங்கன்னா அங்கே இருந்தா ரோமாபுரிக்கு போறாரு. ஏன்னா அகிரிப்பா ராஜா முன்னாடி பேசுறப்ப ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்ட்டார். அதனாலதான் அகிரிப்பா ராஜா கூட என்ன சொல்றாரு, ராயனுக்கு அபயமிடாது இருந்தால் விடுதலை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாபுரிக்கு போறாப்புல. ரோமாபுரிக்கு போய் அங்க வாடகை எடுத்து வீட்டு வாடகை எடுத்து அங்க 2 வருஷம் தங்கி எல்லா காரியம் சொல்லி பிறகு விடுதலையாறார். விடுதலை ஆகிட்டு மறுபடியும் ஆசியா பட்டின சபைக்கு போறார். நீங்க சில பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் அந்த மேப், பவுல் ஊழியத்தை பத்தி மேப் போட்டிருக்கோம். அப்படியே கோடு போட்டு அவர் எங்கெங்கெல்லாம் போனார், அவர் பிரயாணங்களை குறித்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இங்க அப்போஸ்தலர் நடபடிகளையும் படிக்கிறப்ப அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன் அதனால சொல்றேன்னா, மறுபடியும் அவர் அரெஸ்ட் ஆகி இங்க அவருக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன தீர்ப்புனா மரண தண்டனை. அவருக்கு மரண தண்டனை நியமிச்சிட்டாங்க. பொதுவா ரோமர்கள் யூதர்களை தண்டனைனா எப்படி பண்ணுவாங்க? மரத்துல அறைவாங்க. ஏன்னா அது மரத்துல ரொம்ப மோசமான கொடிய தண்டனை. அது இவருக்கும் அதான் கொடுக்கணும்னா இவரை கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் ரோம ராஜ்யத்துல இவருக்கு பிரஜை, ரோம பிரஜை. அதனால இவரை மரத்துல அறைய முடியாததுக்காக இவருக்கு மாற்றுதலா மரண தண்டனை, சிரச்சேதம். இந்த தீர்ப்பு இவருக்கு சொல்லியாக்கி விட்டது, இன்னும் அது நிறைவேற்றல. இந்த நேரத்துலதான் எழுதுறாரு, நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாகிரதைப்படு. சீக்கிரமா வா, உத்தம குமாரனே, நீ சீக்கிரமா என்னிடத்தில் வா. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இந்த வசனம் வேதத்திலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே சிறையில் எழுதுறப்ப என்ன எழுதுறாரு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 பாருங்க. பக்கம் 274, 11-13 வரைக்கும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற மேசியாவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, இந்த எழுதுறப்ப அவர் 1ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. 12ஆம் வசனம் பாருங்க. 12 பிலிப்பியர் 1:12. பிலிப்பியர் 1:12
14 வரைக்கும் பாருங்க. பக்கம் 270. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் மேசியாவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே ஆண்டவருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அப்ப கட்டுல இருக்கிறார், இவர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார். இப்ப எழுதுறப்பதான் 3 நபரை பத்தி எழுதுறாரு. இது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப துக்கப்படுவேன். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். 3 பேரை சொல்றாரு. யார் பத்தி? தேமா, கிரஸ்கே, தீத்து, 3 பேரை பத்தி சொல்றாரு. குறிப்பா தேமா பத்தி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை விட்டு இந்த உலகத்துக்கு போயிட்டாரு. உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. சரி. மூல பாஷையில எப்படின்றது சொல்றேன். அங்கே போடப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. அதை Timothy 4:10. Isha Star, can you read it? I'm just entering home, Father. I'm வெளியே போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கேன். For Demas has forsaken me, having loved this present world, and is departed unto Thessalonica. Departed. இதுல என்ன போட்டிருக்கு? NIV-ல பிரதீப் வரலையா அன்னைக்கு? Departed அங்க என்ன போட்டிருக்கு? Has deserted, brother. Deserted. இது மூல பாஷை பண்ண என் கட்டில் இப்பேன் அப்படின்னா மன வருத்தம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மன வருத்தம். எனக்கு மன வருத்தம் உண்டாக என்னை விட்டு போய்விட்டான். ரொம்ப கொடுதான நிலைமையில. ஏன்னா இவருக்கு என்ன ஆக போறது? திரைச்சேதம் பண்ண போறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில கூட இருக்கணும். ஆனா இந்த தேமா பாத்தீங்கன்னா, தேமா பத்தி நம்ம இடத்துல பாக்குறோம். எங்க பாக்குறோம்? கொலேசேர் நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. பிரதர். 4:14. பக்கம் 278. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும்
தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். தேமா பத்தி என்ன சொல்றாரு? வைத்தியன், பிரியமானன்னு சொல்லிட்டு பிரியமான வைத்தியமான லூக்காவும் தேமாவும் எங்க போனாங்க, தேமா கொண்டாரு. தீத்து பிலமோன் எடுத்தீங்கன்னா 24 பாருங்க. பிலமோன் 24. பிலமோன் 24. என் உடன்வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் சொல்கிறார்கள். யார் யாரு? மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா. 4 பேர் என்ன சொல்றாரு? உடன் ஊழியக்காரர். அப்ப தேமா எப்படிப்பட்டவரு? ஊழியக்காரர், உடன் ஊழியக்காரர். பவுலோடு எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறார். பவுலோடு இருக்கிற உடன் ஊழியக்காரர். இப்படி இருந்தவர் ஏன் போயிட்டாரு? உலகத்தை சிநேகிச்சு போயிட்டாருன்னு தானே சொல்றதாங்க. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. ஒன்னு யோவான் 2:15 பாருங்க. பக்கம் 326. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த தேமா என்ன பண்ணாப்புல? உலகத்துல அன்பு வச்சுட்டாப்புல. உலகம்ன்றத காட்டிலும் அந்த பவுல் என்ன எழுதுறாருன்னா, இந்த பிரபஞ்சத்தின் மேல் அதுக்கும் என்ன மூல பாஷை ஐநா, ஐநானா AIONA, ஐநா. கரண்ட் ஏஜ் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம். இது ஏன் எழுதியிருக்காரு? நல்லா தெரியுது. பவுலோட இவர் எப்படி இருந்திருக்கிறாரு? உடன் ஊழியக்காரரா இருந்தார். ஆனால் பவுலோட உடன் ஊழியக்காரனா எப்படி இருந்திருக்கணும்? அவரோட கூடவே இருக்கணும். அந்த சிறைச்சாலையில இது பண்ணும்போது அவரோட கூட ஆறுதலா இருக்கணும். யோவான் 12 26 பாருங்க. பக்கம் 146. 24 தானே பிரதர்? 26. சாரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான் ஆண்டவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நான் மேசியாவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:1 சொல்றாரு. அதே போல அப்போ பவுலோடு ஊழியக்காரனா இருந்தா பவுல் எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் தேமா உடன் ஊழியக்காரன், அவர் பத்தி உடன் ஊழியக்காரன் பிரியமான பிரியமானன்றாரு. உத்தமகுமாரன் திமோத்திக்கு தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரன் எதனால் பிரிந்து போனான்? இந்த பிரபஞ்சத்தின் மேல் current age or age to come, current life or life to come,
இந்த ஜீவன் அல்லது வரப்போகிற ஜீவனம். ஏன் அப்படின்னா பிரதானமா வேத ஆராய்ச்சிகள் பல காரியங்களை சொல்றாங்க. பிரதானமா என்னன்னா பவுல் என்ன பண்ண போறாரு, இங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, எல்லாம் போயிட்டாங்க. இங்க 2 தீமோத்தேயு மறுபடியும் 4 அதிகாரம் போங்க. 16 பாருங்க. 16:16 பக்கம் 294. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுல் இவ்வளவு வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறார். எல்லா இடத்துக்கும் போய் எவ்வளவு 1 Corinthians 11 2 Corinthians 11 பார்த்தீங்கன்னா அவர் பட்ட துன்பங்கள், சபைக்காகப்பட்ட பாடுகள்லாம் அவங்க பட்டியல் போடுறாரு. இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய கடைசி நாட்கள்னு தெரிஞ்சு கடைசி நாட்கள் தெரிஞ்சப்ப எல்லாரும் அவர் விட்டு போன உடனே அவர் மனசு எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில தான் திமோத்தேயு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் நம்ம பவுலோட இருந்தோம்னா நம்மளையும் சேர்த்து சீரசேதம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த உலகத்துல நான் இருக்கணும், அந்த உலகத்துக்கு போறது பத்தி இல்லை. ரத்த சாட்சியா மறிச்சிருக்கலாம், ஆனா தேமா அதை இழந்து போனார். அவன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு போனான். தெசலோனிக்க பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா நல்ல வசதி நிறைந்த பட்டணம். இன்னொன்னு தேமாவுடைய சொந்த ஊர் தெசலோனிக்கன்னு சொல்றாங்க, அதனால அங்க போயிட்டாங்க. பவுல் என்ன நிலைமை இருக்கிறார் பாக்குறப்ப, நீங்க தொடர்ந்து இந்த 4 அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க, 14 வரைக்கும். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் சுருள்களையும் நீர் வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். போறோம். அப்போ பவுல் எல்லாரும் போயிட்டாங்க, லூக்கா மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப வரப்ப தீமோத்தேயு என்ன கேட்கிறாரு, கற்பு கிட்ட வைத்திருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் அர்த்தத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகம் விசேஷமா தோல் சுருள்கள். ஏன் அதை கேட்கிறாரு பவுலு? ரோமாபுரியில குளிர் இருக்கிற இடம், குளிர் பயங்கரமான குளிர், சரியில்ல ஒரு இதுவும் இந்த மகாலத்து ஸ்திரமெல்லாம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாரு அங்க இருக்கவங்க கேட்டிருக்கலாம், இல்ல அதான் பெரிய பேரை சொல்றேன், எந்த சூழ்நிலையும் நான் மனர்மகா வாழ்ந்திருக்கணும் தெரியும், தாழ்ந்திருக்கணும் தெரியும். 2 Corinthians நிர்வாணியமா இருந்தேன், கடல் முழுதும் கடல்ல போக்கினேன், கப்பல் சேதத்துல போக்கினேன், சொந்த ஜனங்களால் வந்து மோசம் கிடைக்கும், அந்நிய ஜனங்களால் வந்து மோசம் கிடைக்கும். இதெல்லாம் பாடுபட்டு கடைசியில அவர் தண்டனை நிறைவேற போறது காத்துட்டு இருக்கிற வேலையில எல்லாரும் போயிட்டாங்க. குளிர் அடுக்குது, குளிருக்கு போச்சுக்கிறதுக்கு தான் சம்பாதிச்சு வச்ச அந்த மேலங்க எடுத்துக்கிட்டான். என்ன ஒரு பரிசுவார் பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார். மேலங்கி புஸ்தகம் விசேஷமாய் தோல் சுருள். அப்ப கஷ்டமான நிலைமை கூட அவர் என்ன எதை தோல் சுருள். தோல் சுருள் என்னது?
வேற பழைய என்னெல்லாம் ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. பிறகு அவர் எடுத்த குறிப்புகள். திரையிருப்புல இருந்தா கூட அவர் என்ன பண்றாரு, அது மேல கவனம். நமக்கு எவ்வளவு வசதி தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனா வேதம் வாசிக்கிறோமா? அது செலுத்த வேண்டிய நேரத்தை நம்ம செலுத்துறோமா? எனக்கு டைமே இல்லைங்க, பைபிள் எடுத்தா தூக்கம் வருதுங்க, பைபிள் எடுத்தா தலைவலி வருதுங்க. குளிர்ல பாருங்க, நடுக்கிற குளிர்ல நீ விசேஷமாய் அந்த தோல் சுருளை எடுத்துக்கொண்டு வா. அவர் உள்ளம் அப்படி இருக்குது. இங்க லூக்கா பாஸ்வர லூக்கா என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. யார் இந்த மார்க்கு? யார் இந்த மார்க்கு? அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 27 37 பாருங்க, 36 வாசிங்க. அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 36 பாருங்க. பக்கம் 185. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் ஆண்டவருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் தேவனுடைய வசனத்தை. சரி. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் யாவே தேவனுடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். சரி, இங்க 2 பேரு, பவுலு பர்னபா. யார் இந்த பர்னபான்னு பாக்குறப்ப அப்போஸ்தலர் 11 இந்த பர்னபாவுக்கும் பவுலுக்கு என்ன? அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 22 பாருங்க. பக்கம் 178. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டு தேவனிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் ஆண்டவரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அப்போ இந்த பர்னபாவும் பவுலும் சேர்ந்து, இந்த பர்னபா தான் பவுலை பார்த்து எல்லாம் பயந்தாங்க, சபையை துன்பப்படுத்த உண்மையாவ ரட்சிக்கப்பட்டானா இல்லையா அப்படின்ட்டு. நான் பர்னபா தான் போய் எல்லாருக்கும் சொல்லி பண்றாப்புல. இப்படிப்பட்ட பர்னபாவும் பவுலும் இந்த அப்போஸ்தலர் 15 பாருங்க. அப்போஸ்தலர் 13 அதிகாரம், அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பக்கம் 180.
அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து யாவே உபவாசித்துக் தேவனுக்கு கொண்டு ஆராதனை செய்து. அவர்கள் யாவே தேவனுக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்ப 2 பேரையும் பிரிக்கிறாங்க. 2 பேரையும் பிரிக்கிறாங்கன்னா மத்தவங்கிட்ட இருந்து 2 பேரும் டிவைட் பண்ணல. 2 பேரும் மத்தவங்கிட்ட இருந்து எடுத்து 2 பேரும் 3வது பாருங்க 3-4. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சரி, இப்ப 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. இப்ப இவங்களோட மார்க்கும் சேர்றார். இந்த மார்க் யாருன்னா அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 12 பாருங்க. பக்கம் 179. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு பேதுரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. பிறகு அவன் ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வருவார். அப்ப வந்து கதவை தட்டுறப்ப அந்த சம்பவம் அவர் நேரம் எங்க வர்றாரு? மரியாள் வீட்டுக்கு. அந்த மரியாள் யாரு? இந்த மார்க்குடைய அம்மா தாயார். இந்த மார்க் யாருன்னா மார்க் யோவான் ஆகிய மார்க், ஜான் த மார்க். மார்க் சுவிசேஷம் எழுதினவர் இவர்தான். அப்புறம் ஜான் சொல்றாங்களா, அதுவும் அவரும் அசோசியேஷன் எதிர்வு தானே பிரதர்? அவர் வேற. ஓ ஓகே ஓகே. அவர் ஜெபதேவி குமார், அவர் வேற. இவர் ஜான் மார்க். இன்னொரு காரியம், இந்த மார்க் யாருன்னா கொலோசியர் 4 அதிகாரம் 10 பாருங்க. பக்கம் 278. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து போறோம். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க். இங்கிலீஷ்ல வாசிங்க. Mark the cousin of Barnabas. Mark the cousin of Barnabas. மார்க் யார்? பர்னபாக்கு என்ன வேணும்னா மருமகன், சிஸ்டரோட பையன். இல்ல கசின்னா வந்து அப்படி வராதுல, நெவியூனா தானே? கசன் கிடையாது, அது தப்பா போட்டிருக்காது. கசன் கிடையாது, நெவியூ. தப்பான டிரான்ஸ்லேஷன் அது. இந்த மார்க்கை கூட்டி கொண்டு போறாங்க. ஆனால இவர் என்ன பண்றாரு? முதல்ல நல்லா வராரு. ஆனா ஒரு காலம் முடிஞ்ச பிறகு இவர் திரும்ப எருசலேமுக்கு போயிட்டாரு. அதனாலதான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தர்க்கம் வருது. பர்னபா எப்படி சொந்தக்காரன் தட்டி சொல்றாரு, ஐஸ்வர்மா இல்ல கூடாது, பவுல் கூடாதுன்னு சொல்றாரு. இந்த மார்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா இந்த மார்க்கை குறித்து 2 தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப என்ன சொல்றாரு? ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், அவனை கூட்டிட்டு வா, அவனை கூட்டிட்டு வா. 3 பேரை பாக்குறோம். யாரு? தேமா, மார்க்கு, லூக்கு. கிரஸ்கேன்ற பத்தி இந்த இடத்துல ஒரு மென்ஷன் வேற எதுவும் கிடையாது, தெரியல. நல்ல தெரிஞ்ச ஆளுங்க இந்த 3 பேர்.
ஒண்ணு தேமா, இன்னொன்னு மார்க்கு, இன்னொன்னு லூக்கா. 3 விதமான ஊழியக்காரர். முதல் ஊழியக்காரன் எப்படி? உலகத்து மேல, இந்த உலகத்துல இருக்கணும், நான் ஏன் சாகணும், நான் வாடுறேன், நான் மறிக்கிறதுக்கு, ஐயோ பவுலோட இருந்தா என்னையும் சேர்த்து அடிச்சுடுவாங்க. நிறைய பேர் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை மறுதளிச்சிடறோம். சில நேரத்துல சொந்தக்காரங்க மத்தியில, ஆபீஸ்ல, சமுதாயத்துல, சில நேரம் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னை குறித்தும் என் வார்த்தைகள் குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனுக்கு நானும் வெட்கப்படுவேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுவேன், நானும் என் பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். நம்ம எப்படி இருக்கோம்? சில நேரம் ஐயோ இந்த இடத்துல நம்மள காட்டிட்டா, நமக்கு அதனால வரக்கூடிய, நம்ம ஆண்டவருடைய சீஷர்கள் காட்டிட்டா, நம்ம சத்தியத்துக்கு உறுதியா இருக்கணும் காட்டிட்டா, நம்ம ஒதுக்கிடுவாங்களோ, நமக்கு ஆதாயம் கிடைக்காதோ, இல்ல அவங்களோட சமூகத்துல நம்ம இருக்க முடியாதோ, அவங்க சொசைட்டில இருக்க முடியாதோ அப்படின்னு ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல மாத்திரம் இல்ல, எப்பவும் கூடாது, மறுதளிக்கவே கூடாது. ஆனால் தேமா என்ன பண்ணாமல மறுதளிச்சு போயிட்டாரு. மார்க் என்ன பண்ணாரு? மார்க்கும் மறுதளிக்கிறார். மார்க் மறுதளிச்சு போயிடுறார். ஆனால் பிறகு மனம் திரும்பி வந்ததுனால பவுல் அவரை ஏத்துட்டு இருக்கு. எப்படி சொல்றாரு? ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஏன் அப்ப என்ன இருக்குன்னா, மார்க் மனம் திரும்பி இருக்கிறார். கண்டிப்பா அங்க பர்னபா பவுல் 2 பேரும் அங்க ஆர்கியூமெண்ட் நடக்கிறப்ப பர்னபா சாஃப்டா இருந்திருப்பாரு, பவுல் கோபமா இருந்தார், ஹார்ஷா இருந்திருக்கிறார். சில வேளையில சிக்ஷை தான். அன்னைக்கு பவுல் அவ்வளவு உறுதியா இருந்து ஒரு வைராகியத்தை காமிச்சார். அதனால் மார்க் தொடப்பட்டு, வேதாராய்ச்சி சொல்றாரு, மார்க் தொடப்பட்டு அவர் மனம் திரும்பி திரும்ப ஊழியத்துல வந்து ஒரு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். 3வது நபர் யாரு? லூக்கா. லூக்கா எப்போ இவரோட இருக்கிறார். லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறார். அந்த நிலைமையிலும் எப்படி இவருக்கு சிரசோதம் பண்ண போறாங்க, நான் இருக்கிறேன் கூட. 3 விதமான ஊழியக்காரங்க, உடன்நிலையாட்கள். 3 விதமான ஊழியக்காரர்கள். ஒண்ணு உலகத்து மேல அன்பு வைக்கிறது. ஒரு உலகத்தில் அன்பு வைத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சில வேற ஆராய்ச்சியில எல்லாம் சில சொல்றாங்க, இந்த தேமா என்ன பண்ணாப்பலையா, தெசலோனிக்கா போய் அங்க இருக்கிற அந்த தியானாவில் அந்த கோயில்ல அந்த இது அந்த பூஜாரியா மாறினான் சொல்றான். அது எந்த அளவு உண்மை தெரியாது, அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். சில பேர் சொல்றாங்க கமெண்ட்ரியில. ஆனால் என்ன நடந்தது? பவுலுக்கு மனநோவு உண்டாகும்படி அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார். பவுலுக்கு ஏன் மனநோவு வந்தது? அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28.
4வது வசனமா பாருங்க. இல்ல 4வது 4 இல்ல 24வது பாருங்க. பக்கம் 193. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் யாவே தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் ஆண்டவராய் யாசுவா மெசியாவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். 21 அதிகாரம் 13வது பாருங்க. பக்கம் 194. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் ஆண்டவராகிய யாசுவா மெசியாவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அப்போ ஆண்டவருக்காக ஜீவனை கூட கொடுக்குது ரெடி. அப்படி இருக்கணும். அதுதான் ஊழியக்காரன். சத்தியத்துக்காக ஜீவனை கொடு, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துல பிறந்தேன் ஆண்டவர் சொல்றார். சத்தியத்துக்கு தான் நம்ம இதா இருக்கணும். பவுல் எப்படி வைராக்கியமா இருக்கிறார். இந்த வைராக்கியம் உள்ள பவுலோட லூக்காவும் இருக்கிறார். அந்த லூக்கா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் எழுதினாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் தான் எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை நிறைய இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த மொத்தமா சமம் பண்ணிருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நிறுவனம் அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறப்பதான் தெரியும் பவுல் எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு. நீங்க பவுல் மாத்திரம் போய் பண்ணனா சுவிசேஷம் நமக்குலாம் வந்திருக்காது. பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் யூதர்களுக்கு தான். பவுல் தான் புறஜாதியா இருக்கு. அப்ப அவ்வளவு ஒரு வைராகியம் கொண்ட பவுல், அந்த வைராகியத்துல அவரோட கூட இருக்கிறது யாரு? மரிக்கவும் தயார் என்று லூக்கா இருக்கிறார். அப்போ இந்த 3வது ஊழியக்காரர் எப்படி? எந்த சூழ்நிலையும் நான் ஜீவனை கொடுக்க தயாரா இருக்கிறேன். 3 விதமான ஊழியக்காரன். உலகத்தின் மேல் ஆசை வைத்து அல்லது இந்த உலகத்துல நான் வாழ வேண்டும், அந்த ராஜ்யம் பெருசு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இன்னொரு ஊழியக்காரன் என்ன ஆனாம மனம் திரும்பி வந்து முதல்ல எருசலேம் ஏன் போனார்னா, அதுவும் அப்போஸ்தலர் இருக்கு பாருங்க. பதிமூணு பாருங்க. பக்கம் 180. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். எருசலேமுக்கு ஏன் திரும்பி போனான்னா, ஊழியத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. எருசலேம்ல யார் இருக்கிறாங்க? இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆனா ஜெபம் பண்ணிருந்தாங்களா? எங்க 12வது அதிகாரம் பார்த்தோமே. அவருடைய தாயாகிய மரியாள் வீட்டு சொந்த வீட்டுக்கு ஹோம் சிக்கு அதான் மார்க் தானே பிரதர் அவரு? மார்க் ஹோம் சிக்குனால போயிட்டாரு. அதான் தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றாரு, 2வது அதிகாரம் 3வது பாருங்க. எதுல பிரதர்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. 3ல இருந்து பக்கம் 292 5 வரைக்கும். நீயும் யாசுவா மேசியாவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அணுவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும்
ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்து ஓகே யாவே தேவன் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். தாவீதின் அப்ப என்ன? கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்றார். மார்க் வராரு, ஆனா கஷ்டம் அப்படின்னு ஹோம் சிக்கன் வரப்ப திரும்ப போறார். ஆனாலும் திரும்ப மனம் திரும்பி வர்றாரு. பேதுரு என்ன பண்றாரு? 3 தடவை. அது மாத்திரம் இல்ல, சபைக்கும் சத்தியம் பண்ண தொடங்கினான் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? உயிர் தெழுந்து வந்த உடனே ஆண்டவர் வந்து இவங்க சந்திக்கிறாரு, அவன் மேல ஊத்துறாரு, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு, எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? அவங்க மீன் பிடிக்க போவோம். இவர் போறதெல்லாம் மத்தவங்க அழைச்சிட்டு போறாரு. இனி சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவனும் கெடுறது இல்லாம அடுத்தவங்களையும் கெடுப்பாங்க. ஆனால் அந்த பேதுருவுக்கு என்ன பண்றாரு? ஒரு தட்டு தட்டுறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பேதுரு அழ வைக்கிறார். யோவான் 21 வசனம் தெரியும். இவர்களிலும் அதிகமா என் அன்பா இருக்கிறாயா? என் நாடுகளை மேய்ப்பாயாக கேட்கிறாரா? 3வது அழுதுறார் பேதுரு. அதுக்கு பிறகு பரிசுத்தாவி வந்து பலப்பட்டு நல்ல வல்லமை ஊழியம் செய்யறாரு. எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம், அநேக நேரம் நம்ம போராட்டம் தவறு பண்ணிடுறோம், காரியங்களில் ஈடுபட்டுடுறோம். ஆனாலும் நம்ம மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்ம மன்னிக்கிற தேவன் உண்டு. இது நமக்கு எச்சரிப்பு. பெஸ்ட் லூக்கா மாதிரி இருக்கணும், மறுதளிக்கவே கூடாது, எதுக்கும் தயாரா இருக்கணும். ஒருவேளை மறுதளித்திருந்தோமாகில் இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன சொல்ற காரியம் என்ன? மனம் திரும்பி என்ன பண்ணணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம அழைத்த தேவனுக்கு, நம்ம அழைத்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுப்போம்? இனி நான் அல்ல, நீரே தேவ வார்த்தையே. அப்போ எல்லாம் எனக்குள்ள வர்ற பாப்ப என்னை காண்கிற அணில யாரை காண வேண்டாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாஷோவா மேசியாவை காணணும். அப்ப என்ன பாக்குறப்ப, ஜனங்கள் என்ன பாக்குறப்ப யாரை பார்க்கணும்? அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய தன்மைகளை. அது இல்லைன்னா நம்ம பழையாம தான் இருப்போம். நிறைய பேர் இன்னைக்கு சில பேர் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் பண்றாங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. இன்னைக்கு ஊழியத்துல நிறைய ஊழியம் சொல்லிட்டு நிறைய தேவனுக்கு பிரிமில்லாத காரியங்கள்லாம் வச்சு பண்றாங்க. டான்ஸ் ஆடுறது, ராக் மியூசிக் வச்சு பாடுறது, தேவன் கொடுத்த காரியம் அல்ல அது. நிறைய இன்னைக்கு சபையில பீடைகள்லாம் வந்துருக்கு ஊழியத்துல. அதை பத்தி நமக்கு இல்லை. நமக்கு என்ன? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற வாழ்க்கை, அதுதான் சபை. அதுதான் இப்படிதான் இருக்கணும், இதுக்குதான் சாட்சியா இருக்கணும். அப்ப தேமாவை போல சரி, எதுக்கு போய் கஷ்டப்படுவானு? நான் இன்னும் உயிரோட இருந்தா நான் தெசலோனிக்கேயர் போய் நான் என்னுடைய ஜனங்களோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு போனான். மார்க் என்ன பண்ணாப்புல? ஹோம்சைக்கு வந்து போனார். ஆனா மார்க்கு திரும்ப மனம் திரும்பியதுனால பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் என்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். லூக்காவை பற்றி எப்படி? அவரோடு கூட இருக்கிற, அப்பதான் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணுவானால்
ஊழியக்காரன் எங்கே எஜமான் எங்கே ஊழியக்காரன் இருப்பான். எனக்கு ஒரு ஊழியம் பண்ணுவானால் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார். அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணணும்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் நம்மை ஆண்டவரோடு நம்ம இணைத்துக்கொள்ளணும். எப்படி? அவருடைய காரியங்கள், அவருடைய பாடுகள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கணும். பாடுகள் இல்லாமல் கிடையவே கிடையாது. நம்மை மறுதளிப்பார்கள். யோவான் 16:2 பாருங்க. ஜான் 16:2. பக்கம் 151. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் யாவே தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பாருங்க, அப்போ நீங்க கேட்கலாம், எப்படி பவுலுக்கு இந்த சிறையில் இருக்கிறப்ப வந்ததுன்ட்டு. அந்த திரும்ப இப்ப 2 தீமோத்தேயுக்கு வந்துருங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு 6ல. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல ஒரு தெஞ்சு எடுத்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கொஞ்சம் இருங்க, இந்த வசனம் எங்க பாப்பீங்க? அநேக இடங்கள்ல, கல்லறைகள்ல, டெத்துல சொல்லுவாங்க. அந்த நாள்லதான் தெரியும். பவுல் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும், சும்மா எழுதி வைக்கிறது இல்ல. நல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப அவரு பவுலுக்கு தெரிஞ்செடுத்து, அப்ப தெரியுற அந்த கடைசி நாட்கள்ல அவர் உள்ள எப்படி இருந்திருக்கும், அவர் ஆண்டவர் எப்படி பின்பற்ற, ஆண்டவர் எப்படி அந்த கடைசி நேரத்துல எப்படி இருந்தாரு. ரத்தத்தின் என்ன சொல்றாரு? இதாவே இந்த பாத்திரம். அப்போ அந்த இடத்துல எப்படி நெருக்கப்படுறாரு? வியாகுலம். அதே வியாகுலம் தாங்க இங்க பவுலுக்கு. எல்லாம் போயிட்டாங்களே, தீமோத்தேயு என் குமாரனே, நீ என்னோட வா, சீக்கிரமாய் வா, நீ வரும்போது மார்க்கை கூட்டிக் கொண்டு வா. தீத்து போனது இவரோட அனுமதியோட போயிருக்கிறார். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்றது அதையும் பார்க்கலாம். தீத்துக்கு ஏன் அது சொல்றேன்னா, தீத்து 3ஆம் அதிகாரம் எடுங்க. தீத்து 3:12 பாருங்க. பக்கம் 296. நான் அர்த்தெமாவையாவது தீகிக்குயாவது உன்னிடத்தில் அனுப்பும் போது நீ நிக்கோப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு, மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். எங்க நிக்கோப்போலில நான் தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நீங்க வா அப்படி மாறி காலத்துல. ஒரு கேள்வி பிரதர், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தீகிக்குன்னு இருக்கு. தீத்தும் தீகிக்கும் ரெண்டும் ஒருத்தர் தானா? வெவ்வேறு நபர். தீகிக்குன்னு இன்னொருத்தர் அவரு டைகஸ்னு இருக்கு இங்கிலீஷ்ல. இப்போ அர்த்தமாவது தூக்கியாவது உங்ககிட்ட அனுப்புனாக்கா நீ என்னோட வான்னு சொல்லிட்டு அங்க அந்த மீனிங் வருது இல்ல பிரதர்? இங்க ஆமா, தங்கலான் இருக்க மாறி காலத்துல அப்படின்ட்டு. இங்க தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 21 சொல்லி பாருங்க. மாறி காலத்துக்கு முன் நீ சேரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்ப என்னன்னா, சரி நமக்கு இந்த இது வந்துடுது, இந்த இது கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒருவேளை இந்த கட்டளை மாறித்தனா,
ஒருவேளை இந்த கட்டளை மாறித்துனா, இந்த ஸ்திரத்தம் பண்ற ஆர்டர் வந்துருத்து அவர் உள்ள உணர்ந்துட்டாரு, ஒருவேளை அது தெரியல அவருக்கு. அப்ப எப்படி ஆண்டவருக்கு, அப்பா ஒருவேளை இந்த பாத்திரம் அதே போல இருக்கும், ஒருவேளை அது மாதிரி ஆச்சுன்னா நீ மாறி காலத்துல நிக்கோபலிக்கு வந்துரு. ஏன் தீத்து அங்க அனுப்பிச்சிருக்கிறாரு ஊழியத்துக்கு. அதான் தீத்தனை விட்டு எங்க போயிருக்கான்? தல்மாத்தியா நாட்டிற்கு. கிரஸ்கே கலாத்தியான்றது இப்ப இருக்கிற துருக்கி, தல்மாத்தியான்றது குரோஷியா, இப்ப இருக்கிற குரோஷியா, ஆசியா அந்த மேல இருக்கிற இடம். அப்போ இந்த இடத்துக்கு அவங்க பவுலோட அனுமதியோட போயிருக்காங்க. யாரு? கிரஸ்கே, தீத்தெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் விட்டு போன ஒரே ஆள் யாரு? தேமா. அது எப்படி? நெஞ்சு வலி வர, எனக்கு துக்கம் உண்டாக, ரொம்ப கஷ்டம், என்ன கூடிய கஷ்டத்துல, மன கஷ்டத்துல, ஏற்கனவே எப்படி திரையில இருக்கிறாப்புல, பத்திரம் அந்த பத்திரத்தை கொண்டு வா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த நிலைமையில. ஆண்டவருக்கு என்ன சம்பவித்ததோ அந்த கடைசி அதே போல இவருக்கும் சம்பவித்திருக்கு பிரியமானவர்களே. அதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். முதல்ல போராடினது யாரு? ஆண்டவர் போராடினார். அதே போல இவரும் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருக்கு ஜாட்டை கொடுத்தாங்க. எப்போ ஜாட்டாடி அடிச்சாங்களா? எப்ப? மரத்தில் தூக்கப்பட்ட பிலாத்து ஒரு தடவை. ஆனா பவுலுக்கு 5 தடவை. 39 40 தானே? 1 குறைய 40 3 தடவை. யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட பவுல் என்ன சொல்றாரு? அவருடைய உபத்திகள குறைவானதை என்னுடைய சரீரத்தில் அனுபவிக்கிறேன் என்றார். என்ன ஒரு தாழ்மை பாருங்க. நான் இப்படிப்பட்ட பவுலு என்ன ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாரு. அந்த ஏக்கத்துல உலகத்தின் மேல ஆசை வச்சு போன தேமாவுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்மள எவ்வளவு பேர் தேமாக்களா இருக்கிறோம், எவ்வளவு பேர் தெசலோனிக்க பட்டணத்துக்கு போகிறோம். அந்த போராட்டம் நமக்கும் உண்டு. எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். பவுல் சொல்றாரு ரோமர் 7, நான் செய்யணும் விரும்புறத நான் செய்ய மாட்டேங்கிறேன், என்ன செய்யக்கூடாது விரும்பணும் அதை நான் செய்யறேன். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், உலக காரியங்கள் இழுக்கும். ஆனா ஒருபோதும் அது நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உலக காரியங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கும். ஏன்னா உலகத்துல அன்பு கூடுதுன்னா உலக காரியங்கள் இப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்தான் ரட்சிக்கப்படாத உலகத்தான் அவன் விரும்புறத நீங்க விரும்பினீங்கன்னா, நீங்களும் நானும் விரும்பினா நம்ம கண்டிப்பா உலகத்தான் தான். அது என்ன இருக்கட்டும், அது நம்ம நடந்து கொள்ற விதம், நம்ம ஃபேஷன், ட்ரெஸ்ஸிங், அவன் விரும்பினான்னா அப்பா நடக்கிற நட பாவனைகள், பாட்டு, ஆட்டம், கண்டிப்பா உலகத்தை நம்ம அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு நம்ம மறுபடியும் இந்த வசனங்களாம் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். உலகத்தை விட்டு தேவன் நம்மளை உலகத்துல எப்படி தன்னுடைய குமாரனை கொண்டு எப்படி பிரித்தெடுத்தாரு? வார்த்தைகளை கொடுத்து, நான் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது பரவணும் உலகத்தால் வார்த்தைகளை குறித்து நம்மளை பிரித்தெடுக்கிறார். கொடுத்த வார்த்தை எதற்காக? கீழ்ப்படிவதற்காக, முழுமையாக கீழ்ப்படிவதற்காக. அந்த வார்த்தையோடு நாம் இசைந்திருக்கும்படியாக. அந்த வார்த்தை நிமித்தம் நமக்கு என்ன வரும்? பாடு உபத்திரம் வரும். ஆனால் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள வழியும் அவர் உண்டாக்குவார். மேக்சிமம் என்ன பண்ண முடியுங்க? சரீரத்தை கொன்று அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. பயப்படாதீங்க. சரீரத்தை கொன்று ஆத்மாவை நரகத்தை தள்ள வல்லம் உள்ளவருக்கே பயப்படுங்க. மத்தேயு 10 வாசிக்கிறேன். நம்ம இன்னைக்கு யாருக்கு பயப்படுறோம்? ஒவ்வொரு வேஷதாரியா போறோம். சில நேரம் சில மனிதர்களை கண்டு அவங்க முன்னால நம்ம விசுவாசத்தை பத்தி ஜாஸ்தி, கிறிஸ்டியன் தெரியும் ஆனா ஜாஸ்தி அப்படிதான் நம்மளோட கலக்க மாட்டாங்க, நம்மளோட இருக்க மாட்டாங்க.
உண்மையா உண்மையா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம் தேமாவை போல இருக்கிறோமா? மார்க்கோவை போல இருக்கிறோமா? லூக்காவை போல இருக்கிறோமா? நாம் யாரை போல இருக்கணும்? ஆண்டவரை போல. அந்த ஆண்டவருடைய அந்த அவர்ல இருந்து அதே வைராகியத்தினால் பவுல்லையும் லூக்காவிலையும் இருந்திருக்கு. ஆனா லூக்காவுக்கு அருமையான ஒரு சுவிசேஷம் 24 அதிகாரத்தை எழுத வச்சார். அப்போ அதனுடைய முழுக்க எழுத வச்சார். இப்ப நம்மையும் தேவன் தம்முடைய மகிமைக்காகவும் தம்முடைய குமாரனை மகிமைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மகிட்ட காணப்பட வேண்டியது முக்கியமானது என்னது? எந்த சூழ்நிலையிலையும் நாம் சத்தியத்தை மறுதலிக்கவே கூடாது. சத்தியத்துக்கு புறம்பா சிந்தனையிலோ வார்த்தையிலோ கிரியைகளிலோ நாம் ஜாகிரதையா இருக்கும். எந்த சத்தியத்துக்கு புறம்பா அப்படி நம்ம இதான் பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேளுங்க. மார்க் பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்போம். அது எல்லா இல்ல அது பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு விட்டு போனோம்னா அந்த பாவம் நம்ம காலை சுத்தி 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 வரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அடிச்சு சேர்ந்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான். பவுலுக்கு பாருங்க எப்படி இருந்திருக்கும். கூடவே இருந்து துரோகம் பண்ணான். எப்படி இருக்கும்? நாம் யாரை போல இருக்கணும்? ஆண்டவரை போல இருக்கணும். எந்த சூழ்நிலை பிதா எனக்கு கொண்டத காரியத்தான் நான் செய்வேன். எனக்கு அவர் பிரியமான நான் செய்கிற என்னை எப்போதும் தனியே இருக்க விடுகிறேன். யோவான் 8:29 வாசிக்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாளில நம்ம நோக்கி வந்த இந்த தேவாத்திரத்தை நம்ம விட்டு கொடுப்போம். தேமாவை போல அல்ல. நாம் ஒருவேளை மார்க்கெடுத்த சூழ்நிலை இருப்போமாகி தேவனத்துல மன்னிப்பு கேட்கலாம். தேவனே, சில காரியங்கள்ல நான் இன்னும் சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தயவு செய்து உதவி பண்ணுங்க, வெளியே வர. எப்பொழுதும் பவுலை போல ஆண்டவரை போல இருக்கணும். பவுல் எப்படி வைராக்கியமா இருந்தாரோ, மனுஷன்லே ஒருத்தர், தெய்வத்திலே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மனுஷன்லே ஒருத்தர் பவுல். தேவனால் செய்யக்கூடுமானவன் நம்மளையும் தேவனால் செய்யக்கூடும் பிடிமானவர்கள். நம்மை தாழ்த்துவோம், இந்த வேளையில ஒப்பு கொடுப்போம். தேவனே, வாழ்க்கையை நம்ம பிரியமுள்ள சொந்த காணிக்கை, உகந்த பலியாகும், சொந்த காணிக்கையாகும் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுமா? எல்லாரும் நம்ம அர்ப்பணிப்போம். எந்த உள்ளம் தங்கும் யாஸ்வமேசியாவே, என்னை ஆண்டு கொள்ளும் யாஸ்வமேசியாவே, தேவ வார்த்தையே, ஜீவ வார்த்தையே, உந்தன் வீடாய் கொள்ளும் யாஸ்வமேசியாவே. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக, இந்த அன்பின் ஐக்கியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கும் அது குமாருக்கும் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். எங்களை நோக்கி வந்த தேவ காரியம் இந்த நாளிலே பிதாவே, நீர் எங்களிலே யாரை பார்க்கிறீர்? நம்முடைய குமாரனை அல்லவோ பார்க்கிறீர். வேதம் அதுதானே சொல்லுகிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானார் இருக்கும்படி தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ தம்முடைய குமாரன சாயல் ஒப்பாக குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அவரை போல, பவுலை போல பிதாவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் சத்தியத்துக்கு சாட்சியாய், ஒருபோதும் சத்தியத்தை விட்டு வழிவாதபடிக்கு, வலதுபுறமாக வழிவாதபடிக்கு தேவனே எங்கள் வாழ்க்கை காணப்படும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி, எங்களுடைய குற்ற முறைகள் இருந்தால் தயவாய் எங்களுக்கு அதை சுட்டிக்காட்டு, அதை மன்னியும். அதற்கேற்ப மனப்பிரசாதப்படுகிற உள்ளத்தை எங்களுக்குள்ளே நிலவரப்படுத்தி அரும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலே பிதாவே, யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேளையில் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு இந்த காரியத்தை கேட்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறதுக்காக துதிக்கிறோம். அப்படியே நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா
முற்றிலும் குற்றமற்றதாய் பரிசுத்தமானதாய் ஆண்டவருடைய அந்த நாள் வரைக்கும் காக்கப்படும்படியாக உங்களுடைய அன்பு கரங்களுக்காக போடுத்து எங்களுக்காய் தன் ஜீவனை விட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு முன்னோடியாய் ஒரு போலையும் ஏற்படுத்தி வைத்த அன்பு ஆண்டவர்கள் மீட்பெருமாகிய யாஷுவா மேசியாவுடைய மேலான வல்லமுள்ள இனிய திருநாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்கிற நாமமுள்ள தேவ பிதாவே. ஆமென்.